2026ஆம் ஆண்டு ரிஷப ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேருன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நிறைய பேர் லேட்டாக ஒரு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போய் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இயற்கையாகவே அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னா, குரு 2ஆம் இடத்துலேருந்து அவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருஷ பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். உச்சம் பெற்ற குருவாக இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு குழந்தை இல்லாதவர்கள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் எடுக்கலாலும் சரி, உறுதியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா இருக்குன்னு யாருக்கு இருக்குன்னா ரிஷபராசிக்கு நண்பர்களுக்கு தான் இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல கிரகநிலை. அதில் குழந்தை பேரை பற்றி கவலைப்படாமல், தேவையில்லாமல் பழைய விஷயங்களாம் யோசிக்காமல், நெகட்டிவாக யோசிக்காமல் முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது.